ஆசைக்கூர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடலின் மீதே ஆணை செல்வர் அழகேசர். அப்பொன் நினைவாக வைத்த பேரும் பிரசவாத வித்தை களைந்திடுவர் நெடுநாளும் இருந்து போகும் பேரும். நிலையாக வெய்யினும் காயகல்பம் செய்வோரெல்லாம் நெஞ்சம் புண்ணாகி எத்தனையோ வித சங்கடங்களுக்குள்ளே சிக்கி இந்த பாடலுக்கு ஏற்ப நாம் படுகின்ற அத்துணை வேதனைகளுக்கும் கவலைகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக நம் சடாட்சர சண்முகன் காத்தருள வேண்டும் என்று அனுதினமும் பிரார்த்தனை செய்து கொண்டு அத்துடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெறுகின்ற அந்த பிரார்த்தனையுடனும் வைத்து ஒவ்வொருவரும் வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் லோக சேமமாயும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல வரவேற்பு நம்ம புதுசாக விருந்தினரை அறிமுகப்படுத்தலாம். நாம் எப்பொழுதுமே பயணித்திருக்கும் பொழுது அறிமுகம் இல்லை, அவருக்கு உங்களுக்கு அவரை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறது, அவ்வளோதான். ஐயா, நீங்கள் தான் ஐயா. வணக்கம் சாமிகள். நல்லது, ஒரு பாடலோட இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு தொடக்கத்தை தந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சுவாமிகளோட பயணிக்கிறதுல எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. சுவாமிகள் எழுதியிருக்கிற 10 புத்தகங்களும் மணிமேலை பிரஸில் அவ்வளோ நல்ல விற்பனை இருக்குது. பக்தர்கள் அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க. அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. சிறந்த எழுத்தாளராகவும் எழுத்து வேந்தராகவும் ஆன்மீக அறிஞராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடன் பயணிப்பதில் நானும் மகிழ்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா, அடுத்த புத்தகம் உங்களுக்கே தெரியாது ஐயா, இப்போ தான் செய்தி சொல்ல போகிறேன் ஐயா. பொறுப்பும் படங்களையும் வரைந்து முடித்து விட்டுட்டேங்க. படங்களோட அந்த பொறுப்பையும் எடுத்து இன்னைக்கு தான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேங்க. இதனால் ரொம்ப நேரம் என்னையே நிறைய பேர் கேட்டாங்க, சாமி அடுத்த புக்கு எப்போ சாமி. ஆனால் ரொம்ப 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 அதை படிக்க காரணம்னா அந்த இடைவெளி ஏற்பட்டதுக்கு நிறைய படங்களை நீங்களே வரைஞ்சி ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 7 நாள் அதுக்கு செலவு பண்ணி வரைஞ்சதுனால அந்த ஒரு இடைவெளி ஏற்பட்டு போச்சு. ஆனால் என்னன்னா பக்தர்கள் பயனடையணுங்கிற நோக்கத்தோடு பண்ணுறது தானே ஐயா. படங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு கருப்பு பென்சிலை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஜாலம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம நேயர்களும் பக்தர்களும் ரொம்ப விரும்புவாங்க அந்த அத்தோட விஷயத்தையும் படித்து அந்த படத்தோட பார்க்கும் பொழுது ஐயா ரொம்ப பிரமிப்பும், அதில் இருக்கக்கூடிய கருத்துகளும் பல பயணம் தருன்றதுல எந்த மாற்று அதோட ஒரு அச்சமும் ஏற்படும். கண்டிப்பாக ஏற்படுத்தணுமே ஐயா. அதாவது பயந்தவனுக்கு தவறானவர்களுக்கு அது பயத்தை ஏற்படுத்தும் ஐயா. இல்லை, அதை தவறு செய்யாதவங்களும் பார்த்தா பயமாக தான் இருக்கு. இல்லை, அது அவங்கள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஐயா. அடுத்து ஒரு செய்தியாக சொல்லிட்டு வந்தார் ஐயா. வருகின்ற 30/12/2024 அமாவாசை பகல் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், பகல் 3 மணிக்கு நம்ம தொடங்குவோம். இந்த ஜும்சஹா மகாபூர்வண மந்திரம் வெற்றிலை யாகம் வருகின்ற அமாவாசை 30/12/2024 அன்று. அப்படியே 31 மிக முக்கியமாக மயூர வாகன சேவை அப்படின்னு பாம்பன் சுவாமிகளால் அருளப்பட்டு அவரே சொல்லி அதை செய்ய வேண்டும் என்று முருகனுக்கு சொன்ன ஒரு அற்புதமான விழா மறுநாள் 31/12/2024 அன்று நடக்கிறது. 2ஆம் தேதி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அடியனுடைய ஜெயந்தி. பஞ்சமி 4ஆம் தேதி காலை தொடங்கி, அதாவது 3ஆம் தேதி இரவு வர்றதுனால 4ஆம் தேதி காலையில் தொடங்கி இரவு வரைக்கும் இருக்குது. 4ஆம் தேதி பஞ்சமி வழிபாடு தீபம் போடுறவங்க போடலாம். ஐயா, ரொம்ப நேரமாக ஒரு பக்தர் ஐயா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் சொல்லிடுங்க ஐயா. நீங்கள் 30ஆம் தேதி சொன்னீங்க, 2ஆம் தேதி ஜெயந்தி சொன்னீங்க, 4ஆம் தேதி சொன்னீங்க, அடுத்த நாள் 5ஆம் தேதி நான் ஒரு செய்தி சொல்லுவேன். ஆமாம் ஐயா, 5ஆம் தேதி எனக்கே நினைவில். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சென்னை புத்தக கண்காட்சி இப்போ நடந்து கொண்டிருக்கு. OMCA நந்தனம் மைதானத்தில் சென்னை புத்தக கண்காட்சி நடக்குது. நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம புத்தக வெளியீட்டு விழாக்களை அந்த மேடையில் செய்கிறோம். எத்தனையாவது புத்தக கண்காட்சி அத்தனை புதிய புத்தகங்களை வெளியிடுவதை பழக்கமாக வச்சுருக்கோம். இப்போ 48வது புத்தக கண்காட்சி. ஆனால் 48 புதிய நூல்களை வெளியிடுறோம். அதில் சுவாமிகளோட புத்தகமும் அதில் இடம்பெறுது. சுவாமிகளோட அருளாசி உரையும் அதில் அந்த கூட்டத்தில் இருக்குது. 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு நம்ம பக்தர்களை அன்பு கூர்ந்து வந்து கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்தோடு இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். மும்பையில் உள்ள எழுத்தாளர் குமார் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் என்கின்ற
5 பாகங்கள் உள்ள மிகப்பெரிய நாவலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து நமக்கு தந்திருக்கிறார். அதனை அச்சிட்டு இருக்கிறோம். அதனுடைய வெளியீட்டு விழாவும் அன்றைய தினம் நடைபெறுகிறது. 48இல் 1. 48இல் 1. இதன் மொத்தம் மிகப்பெரிய அளவு புத்தகம், 2000 பக்கங்கள். அதனுடைய விலை 3000 ரூபாய். அனைவரும் படித்து மகிழ வேண்டிய அருமையான புத்தகங்களும் இருக்கின்றன. நீங்கள் அன்பு கூர்ந்து 5ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு வாருங்கள் என்று நினைவூட்டி மகிழ்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. கண்டிப்பாக ஐயா, அது 48 எழுத்தாளர்கள், 48 புத்தக வெளியீட்டு விழா, இது வருடந்தோற கடைபிடிக்கிறது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. கடந்த 2 ஆண்டுகள் நீங்கள் வந்து அருளாசி வழங்கியிருக்கீங்க. ரொம்ப பெரிய நிறைய பக்தர்கள் வந்தாங்க. அது பெரிய மகிழ்ச்சியாக வருவாங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னே தனியாக இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக வருவாங்க ஐயா. ஒரு பக்தர் பார்த்து. ஹலோ சாமி, வணக்கம் சாமி. கோயம்புத்தூர் சரவணகுமார் பேசுறேன் சார். சரவணகுமார், சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? சாமி, நம்ம மேரேஜ் வாழ்க்கைங்க சாமி. என்னம்மா? கல்யாண வாழ்க்கை எப்படிங்க சாமி? கல்யாணம் ஆகலையா? ஆயிடுச்சுங்க சாமி. ஒரு விடோ பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சுங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு போயிங்க. சரி அது வேண்டாம்னு இது பண்ணிட்டாங்க சாமி. சரி, வாழ்க்கை வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமையமான்னு கேட்கலான்னு சாமி. என்ன வயசாச்சு சரவணகுமார் உங்களுக்கு? ஒரு 41 சாமி. 41. எப்போ 33க்கு மேலே கல்யாணம் ஆச்சா, 30க்கு மேலே கல்யாணம் ஆச்சா? 40 தான் பண்ணுங்க சாமி. ஓகே. அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க சாமி. சரி. அக்காங்களும் மேரேஜ் பண்ணி கொடுக்குறப்ப லேட் மேரேஜ். அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க சாமி. சரி சரி. தம்பி, உங்களுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இறந்தது அல்லது நடுவில் இறந்தது இருக்கா தம்பி? கூட பிறந்த 2 அக்காங்க சாமி. அம்மா அப்பா தான் இறந்துட்டாங்க சாமி. இல்லை இல்லை, நான் சொல்கிறது உங்கள் கூட பிறந்தவங்கள அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இறந்த குழந்தை இருக்கான்னு கேட்குறேன். இல்லை இல்லையே சாமி, இல்லைங்க சாமி. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, எனக்கு தெரியலைங்க சாமி. இல்லை. சரி தம்பி, இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். சரிங்க சாமி. இது நம்ம திருப்பியும் நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் அதுவும் பிரச்சனை தான் வரும் தம்பி. சரிங்க சாமி. இது என்னன்னா, உங்கள் இதுலேயே இந்த பாம்பு பிரச்சனை இருக்குது தம்பி. சரிங்க சாமி. இது சரியான தீர்வு எடுத்துட முடியாது. இப்போ நேர அலைவரிசையில் சொல்லி எடுத்துட முடியாது தம்பி. சரிங்க சாமி. நீங்கள் பார்க்கறது தான் நல்லது. நான் பரிகாரம் கல்யாணத்துக்கு சொல்லிடுவேன். சரிங்க சாமி. அப்படியே திருமணம் ஆனாலும் அந்த திருமணமும் உங்களுக்கு நிலைக்காது தம்பி. சரிங்க சாமி. அதனால் நீங்கள் நேரில் பார்க்கறது தான் நல்லது தம்பி. சரிங்க சாமி. நல்லது தம்பி. ஹலோ. ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்டா கண்ணு. என்னம்மா? சூரிய சங்கரி சுவாமிஜி, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். பேர் என்ன? சூரியன் சந்திரன்? சூரிய சங்கரி. சூரிய சங்கரி, சொல்லுமா சுவாமிஜி. எனக்கு நடந்தது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. சரி. பிரெக்னன்ட் ஆகல. நான் ராகு கேது பூஜைக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிரெக்னன்ட் ஆயிருந்தேன். நீங்க சுகப்பிரசவத்துக்கு உண்டான மந்திரம் எல்லாம் கேட்டனால போன சனிக்கிழமை எனக்கு சுகப்பிரசவத்துல பையன் பிறந்திருக்கான் சுவாமிஜி. கண்டிப்பாடா கண்ணு. அவனுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். குறையில்லாத நிறைவோடு நல்லா இருக்கட்டும்மா குழந்தை. சொல்றா கண்ணு. சுவாமிஜி, அவனுக்கு போன சனிக்கிழமை காலையில 11:28க்கு பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கான். சரிம்மா. அவனுக்கு நீங்க பேர் வைக்கணும் சுவாமிஜி. மோகன சண்முகன். மோகன சண்முகன். சுவாமிஜி, நீங்களே அவனுக்கு சொல்றீங்களா? புரியலடா கண்ணு. சுவாமிஜி, நான் போன் காதுல வைக்க, நீங்களே அவனுக்கு பேரு காதுல சொல்லுங்களேன். புரியலம்மா. அந்த குழந்தை காதுல போனை வைக்கிறாங்க, நீங்க அந்த பேரை அந்த குழந்தைக்கு நீங்க சொல்லணும். நல்ல புத்திசாலி பொண்ணு. வெய்மா. ஓகே, மோகன சண்முகா. போதுமா? ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்லதுடா கண்ணு. கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணு, கண்டிப்பா. ரொம்ப வித்தியாசமான வேண்டுகோளா இருக்குமா? ரொம்ப மகிழ்ச்சிமா. நல்லது நல்லதுடா கண்ணு. இல்லை, அந்த இணையத்தில் முக்கால்வாசி இந்த அறுவை சிகிச்சையால் குழந்தை பிறகுறது நார்மல் டெலிவரி ஆகட்டும்ங்கிற மாதிரி ஒரு மந்திரம் கொடுத்தா பரப்பளவு நல்லா தெரியும். ஆமாம் ஐயா, நிறைய பேர் அதை பயனடைஞ்சிருக்காங்க. சில பேர் பயனடையாமல் இருக்கலாம். அது அவங்க நம்பிக்கையை பொறுத்தது. நம்பிக்கை முழுமையாக இருக்கும் பொழுது அது கண்டிப்பான பலனை தரும் ஐயா, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
ஐயா உங்களுடைய சுகப்பிரசவம் நடந்ததுனால தான் ஆ, அந்த குழந்தையின் காதுக்குள்ள நீங்க சொல்லணும். பேரு அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தா அதை சொல்லுவாங்க. அதுவும் லைன் கிடைக்குது பாருங்க, குழந்தைய வைக்கணும்னு. அதுதான் பெரிய விஷயம் ஐயா. போன வாரம் நம்ம ஒரு கேள்வி நம்ம சொல்லியிருந்தேன். அதை வந்து முழுமையாக அதுக்கு பதில் சொல்லக்கூடிய காலகட்டம் நேரம் போதுமானதா இல்லை. இல்லை, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நட்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக கருதப்பட்டாலும் பல பேருக்கு நண்பர்களால் தான் பிரச்சனைகளே ஏற்படுகிறது. இது எதனால்? பழகும்போதே இவர் நல்ல நண்பன், இவள் நல்ல தோழி என்று கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருந்தால் சொன்னால் நன்றாக இருக்குமே. இதனால் பல நட்புகள் நன்றாக அமைந்து சிறப்பாக இருக்கும் என்பதனால் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு போன வாரம் சொல்லியிருந்தேன் சாமி. அதுக்கு நீங்கள் ஒரு பதில் தொடங்க ஆரம்பிச்சிங்க. நேரம் முடிஞ்சதுனால செய்யலை, அதனால் நீங்கள் அதுக்கான பதிலை இப்போ சொல்லுங்கள். அதான் ஐயா, போன வாரமே ஒரு நான் தொடக்கத்தில் தொடங்குனீங்க. ஆமாம், ஒரு நட்பு இணையும் பொழுது, அந்த நட்பு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது யாராக இருந்தாலும் இரண்டு தரப்பிலையுமே, தோழியாக இருந்தாலும் தோழனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது குணத்தை அறியாமல் நட்பு கொண்டால் அது நிலைத்து இருக்காது ஐயா. குணத்தை முதல்ல அறியணும். அறியாமல் நட்பு கொள்கிற எதுவுமே பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடியும். குணமே அப்போ தெரியறது எப்போன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய குணத்தை முழுமையாக கண்டுபிடிக்கணும்னா 30 வருடம் வேணும். அப்பா ரொம்ப வயசாயிருந்தேன் சாமி. ஆனால் உங்கள் கேள்விக்கு ஒரு தீர்வு சொல்லி ஆகணும். எப்படி இந்த மாதிரி பிரச்சனை கூட உடனே இருந்து பிரச்சனை பண்ணுறதுடைய துரோகம் இருக்கு பாருங்கள், அதுதான் ஒரு மனிதனுக்கு ரியலான நரகம். எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு ஈஸியாக ஒருத்தனை குறைச்சி. நீங்கள் 1-2 உதாரணங்களை எனக்கு சொல்லியிருக்கீங்க தனிப்பட்ட முறையில், எனக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா, நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்ட ஒருவன் அந்த மாதிரி குறை சொல்லிட்டு போகும்போது, இன்றைக்கி உறவுகளை எடுத்துக்கோங்க. பாசத்தை வச்சு ஒரு அம்மா செய்வாங்க, அந்த பாசம் திரும்ப கிடைக்காத பொழுது அதுதான் அவங்களுக்கு நோயாகவே மாறும். இதெல்லாம் நம்ம இயல்பாக பார்க்கணும். சரி, குணத்தை கண்டுபிடிக்க 30 வருஷம் வேணும்னா அப்போ எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இயல்பாக நாம் பேசும் பொழுது ஒருத்தர் ஒரு பொருள் மேலே பற்று வச்சு அதை அடைஞ்ச பிறகு அடுத்த பொருள் மேலே பற்று வைக்கிறாங்கன்னா அந்த நட்பு நல்ல நட்பு அல்ல. ஓ, எல்லாத்துக்கும் தகும் ஐயா. இது கல்யாணமான கணவன் மனைவிக்கு உட்பட்டு தகும். நல்ல வாழ்க்கை நடத்துட்டு ஒரு ரொம்ப நாசூக்கான வார்த்தையை சொல்லிட்டு அதை முடிச்சிட்டீங்க. அது தகும் ஐயா. ஒரு பொருள் மேலே பற்று வைத்து அதை அடைந்த பிறகு மேலும் இன்னொரு பொருள் மேலே பற்று வைக்கிறது. அப்போ நீங்கள் நட்பில் பழும்போதே நான் இது வந்துருச்சுப்பா, இப்போ இது பண்ணலான்னு எதிர்பார்க்குறேன்னா அந்த நட்புக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கும். உள்நோக்கம் உள்ளது. ஆமாம் ஐயா. அடுத்தபடியாக பெற்றவர்களை, எந்த குடும்பத்தில் பெற்றவர்களை குறை சொல்லுகிறார்களோ அந்த நட்பு சரியாக இருக்காது. பெற்றவர்கள் தவறானவர்களாக கூட இருக்கட்டும், அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அவர் பகிரக்கூடாது. அதை வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொல்ல உள்ளுக்குள்ளே வச்சுக்கோ, நீ தப்பு கிடையாது, வெளியில் சொல்லக்கூடாது. பெற்றோரே தப்பா சொல்றவங்க நம்ம நட்புக்கு என்னத்தை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால் அங்கே அது பண்ணக்கூடாது. அடுத்து, நம் தகுதியை வைத்து பழகுகிறானா அப்படி என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். தகுதி அறிந்து நாம் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுகின்ற அந்த நட்பு நிலைக்காது. அதைவிட மிக முக்கியமானது, தன் மானத்தை காத்துக்கொள்ள எவ்வளவு கஷ்டப்படுகிறாயோ அது மாதிரி ஒரு நண்பனுடைய மானத்தை காப்பது, அவன் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மானத்தை காக்கின்ற புத்தியுடையவனாக இருக்கிறானான்னு பார்க்கணும். அப்படி இல்லை, அவன் சுயநலவாதியாக இருக்கிறான், அவன் மானம் மட்டும் காத்துக்கொள்கிறான், நம்ம கலகம் பண்ணால் கூட நம்ம உடுப்பா அப்படின்னு சர்வ சாதாரணமாக விட்டு கொடுக்காத நட்பு. அப்போ மானத்தை காப்பவள் தோழியாக இருந்தாலும் அந்த நட்பு கெட்டு போகாது. நட்புக்கு இலக்கணங்களை ஒன்றா சொல்றீங்க. பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாமே இருந்துட்டு போனாலும் பேராசையும் தற்புகழ்ச்சி கொள்றான் பாருங்க. என்ன மாதிரி ஆளையில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யார் சொல்றாங்களோ, நான் தான் செய்தேன், நான் தான் இதை செய்தேன், நான் அப்படி சாதிப்பேன், நான் இதை சாதித்திருக்கிறேன், தன்னைத்தானே அதிகமாக யார் புகழ்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களிடம் நட்பு கொள்வதும் நிலைக்காது ஐயா. இந்த 5 மட்டும் கடைபிடிச்சால் இந்த கேள்விக்கு விடை வந்துடும் ஐயா. இதான் ஐயா, இதான் விஷயம் ஐயா. ஒரு பக்தர் பார்த்து வந்துடும். ஹலோ, ஹலோ ஐயா. அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
ஐயா நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். பேர் ஸ்ரீதர், வயசு 55. யாருக்கா கேட்க போறீங்க? ஐயா இப்போ என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. குறையில்லாத நிறைவோடு தீர்காயசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. என்ன பேருங்க? பேர் ஸ்ரீதருங்க ஐயா, வயசு 55. சொல்லுங்க ஸ்ரீதர், சொல்லுமா. அதாவது இப்போ ஒரு கொஞ்சம் 4-5 வருஷமா உடம்பு வந்து சரியில்லைங்க. என்ன ஆகுது? கோளாறுல போனா இன்னொரு கோளாறு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆ, எந்த மருந்து மாத்திரை கொடுத்தாலுமே கண்டினியூஸே வேற வேற கோளாறு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐயா. யாருக்கு? அதே மாதிரி எனக்கு தாங்க ஐயா. உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணா எதுவும் இல்லைங்கிறாங்களா? ஆமாங்க ஐயா, இது இல்லை. அதை வந்து இன்னொரு கோளாறை கணக்கு வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐயா. என்ன சொல்றாங்க? இப்போ மூச்சு விடுறதுல கஷ்டமா இருக்குன்னா போனா ஆ, அப்ப இது வந்து ஹார்ட் பிரச்சனை அப்படின்றாங்க. சரி இப்போ ஹார்ட் பிரச்சனை இருந்து அப்படின்னா நுரையீரல் பிரச்சனை அப்படின்றாங்க. சரி ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி சரி பாருங்க, இதுக்கு வந்து பரிசோதித்து வைத்தியம் பண்றது தான் நல்லதுங்க. சரிங்க. ஏன்னா இது இப்போ நீங்க சொல்லும்போது 55 வயதுனாலே நம்ம மருத்துவ பரிசோதனை செய்து பண்றது நல்லது. சரிங்க. ஏன்னா அவங்க சொல்றது வந்து இருதய பிரச்சனையோ நுரையீரல் பிரச்சனையோ இருக்கலாம். சரிங்க. நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு இவங்க சும்மா சொல்றாங்கன்னு நிக்கிறது தவறு. சரிங்க. அதை பரிசோதித்து வைத்தியம் செய்யுங்க. அப்படி வைத்தியம் செய்து அதுலேயும் வேற ஏதாவது புதுசா ஒரு நோய் வருதுன்னா அப்ப நம்ம என்னன்னு யோசிக்கலாம். சரிங்க. வீடு வந்து எனக்கு கொஞ்சம் தவறா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகத்தை உருவாக்குது. சரிங்க. அதாவது தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல பாத்ரூம் டாய்லெட்டும். இல்லைங்க அந்த மாதிரி இல்லைங்க. சொல்றேன், ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க. அங்க ஒரு சந்தேகமும் வடகிழக்கு இருக்கு இல்லையா, ஆமாங்க. அங்க வந்து ஒரு பக்கம் வளர்ந்து ஒரு பக்கம் குறுகி இருக்கா? ஆமாங்க. போதும், அவ்வளவுதான். அதுதான் அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன். அது வீடு மேலேயே எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. சரிங்க. நுரையீரல் பொதுவா இந்த இருதய சம்பந்தப்பட்டவன்னா அது மாதிரி இருக்க வாய்ப்புகள் அதிகம். வீடை மட்டும் பார்த்துருங்க, அதை வரைபடம் அமைச்சு பார்த்துருங்க. சரிங்க. உடம்புக்கு மருத்துவரை பார்த்து அவங்க ஆலோசனை எடுத்து அதுக்கப்புறமா நீங்க அதை பின்பற்றது தான் நல்லது. சரிங்க. நல்லது, ரைட்டு. இன்னொரு விஷயம் புக்கில் ஏதாவது பார்த்தீங்களா? புக்கு வந்து பார்த்தோங்க. என்ன வந்தது அதுல? என்னங்க? பக்கத்தை பார்த்து பலனடையுங்கள். சரிங்க, அது வழிகாட்டுதல் படி கரெக்டா இருக்குங்க. என்ன பண்ணீங்க, என்ன பார்த்தீங்க? இப்போ ஒரு ஆள் வந்து போனார் அப்படின்னா இந்த இது வந்து பார்த்தோம். ஆ, அது தோஷமா இது திருஷ்டியா இருக்குன்ற மாதிரி அது கரெக்டா இருக்குங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க நான் சொன்னதை கடைபிடிங்க. வீடு மட்டும் பார்த்துக்கோங்க, மருத்துவரை பாருங்க. இது போக சாமிகள் சரிங்க. ஐயா, போக சாமிகள் மூச்சு நுரையீரல் இதயம் எல்லாம் ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தான். அவர் சொல்றாரு ஒண்ணுக்கு போனா இன்னொன்று சொல்றாங்க. அப்படி இல்லை, சம்பந்தப்பட்டது. இந்த மூணு தொடர்புடையது தான். அதனால தான் அது மருத்துவ பரிசோதனை தான் அவருக்கு சரியா இருக்கும். ஏன்னா வயது வேற 55. அதான் நீங்க மருத்துவமே பாருங்க, தான் நல்லது. அடுத்து தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? திருச்சியில இருந்து மணிமேகலை பேசுறேன் சுவாமிஜி. அம்மா யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான் சுவாமிஜி கேட்கணும். அம்மா சொல்லுங்கம்மா, என்ன பேர் சொன்னீங்க? மேகலை. மணிமேகலை. மணிமேகலை. மணிமேகலை அம்மாவுக்கு ஒரு சிறப்பு வணக்கம். என் தாயின் பெயர். ஐயா சொல்லுங்கம்மா. வணக்கங்க ஐயா, தமிழ்வாளன் ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சுவாமிஜி என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறையோடு தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. சுவாமிஜி எனக்கு வேலை 2 வாரமாச்சு வேலை போயிடுச்சு. என்ன வயசுடா கண்ணா? எனக்கு 43 ஆகுது சுவாமிஜி. சரி, என்ன வேலை போயிடுச்சு? நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சும்மா வேலை டெம்பரரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி வேற ஒருத்தவங்க ஒரு லேடியால எனக்கு இந்த வேலை போயிடுச்சு. சரி. எனக்கு இந்த வேலை 20 வருஷமா பண்ணிட்டு இருந்த வேலை. வேலைட்டாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு சுவாமிஜி. ஒன்றும் இல்லை கண்ணா, 2ஆம் தேதி ஜெயந்தி இருக்குல்ல, ஆமா சாமிஜி. அன்னைக்கு ஒரு யாகம் இருக்குல்ல, ஆமா சாமி. அது இலவசம் தானே? ஆமா சாமிஜி. இதுக்குன்னே பிரத்யேகமாக நான் அதுக்குன்னு கொடாஞ்சு எடுத்து நம்ம அதை பண்ணுறோம். சரிங்க சாமி. வந்து பங்கு கொண்டா போதுண்டா கண்ணா, சரிங்க. கிடைச்சிரும். சாமிஜி இந்த புக் இருக்குல்லங்க சாமிஜி, எதுமா? பக்கத்து சரி. அதுலயும் பார்த்தேன் சாமிஜி, பிசினஸ் எதுவும் பண்ணலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் பத்திர விஷயமா தான் நான் தனியா வீட்டுல இருந்து செய்யலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அதெல்லாம் வேண்டாம், செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. வேலை கிடைக்கணும் வந்துச்சு. அப்போ கண்டிப்பா கிடைக்கும், நீ பிசினஸ்க்கு போகாதே.
சரிங்க. சுவாமிகள் சொல்ல நினைக்கிறத புத்தகமே உங்களுக்கு சொல்லிடுச்சு மணிமேலையம்மா. ஆமா சாமி. ஆமாடா கண்ணு, நீ வாடா கண்ணு, 2ஆம் தேதி வாடா கண்ணு. அப்புறம் சாமிஜி எனக்கு குழந்தைங்க இல்லை, ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆ அந்த புக்ல வந்து ரொம்ப மனசு குழப்பத்தோட எடுத்து பார்த்தேன். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதிலாவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழப்பத்தை விட்டு விடுங்கள். 117 சாமிஜி அந்த பக்கம் வந்து. வெரி குட் வெரி குட்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சாமிஜி. நிச்சயமா அந்த மந்திரத்தை படிமா விடாத. கண்டிப்பா சாமிஜி. அதை படிக்கிறீங்க, இந்த யாகத்துல வர்றீங்க, 2ஆம் தேதி வர்றீங்க ஜெயந்தி அப்ப, கண்டிப்பா சாமிஜி. அதுலயே அது சரியாயிடும்டா கண்ணா. தேங்க்யூ சாமிஜி. ரொம்ப நன்றி சாமி. நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. ஹலோ 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 ஐயா, அந்த நட்புக்கு இலக்கணமான பதில் கேட்டீங்க இல்லையா, அந்த 5 விஷயம் தெளிவுபடுத்திட்டீங்களா? ரொம்ப நல்லா தனித்தனியா அழகா அந்த சொன்ன விதம் நல்லா இருக்கு. சில கருத்துக்கள் நம்மளுக்கு ஏற்கனவே அறிந்திருந்தால் கூட அறிந்திருந்தாலும் தெரிந்திருக்காது. ஆமா ஆமா, அது வந்து நீங்க நல்லா விளக்கமா சொன்னீங்க. தானே புழகிறவன முதல்ல ஒதுக்கு. நம்ம தகுதியின் வீல பழகினான்னா அதையும் தவிர்க்கணும். அதை வந்து புரிந்து கொண்டு நடந்தால் நட்பு தொடரும், இருக்கும், வளரும். அதுதான் கரெக்ட் ஐயா. ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில், எத்தனையோ விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில், நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கங்க. எங்கிருந்து பேசுறீங்க? விழுப்புரத்துல இருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் சாமிஜி. கோபாலகிருஷ்ணன், யாருக்காக கேட்க போறீங்க? என் மனைவியாக கேட்க போறேன் சாமிஜி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நன்றி ஒண்ணு சொல்லணும் சாமிஜி. சொல்லுங்க தம்பி. எனக்கு வேலைக்காக உங்ககிட்ட வந்து நெய் தேங்காய் கொடுக்க சொல்லியிருந்தேன் சாமிஜி. நெய் தேங்காய் கொடுத்துருந்தேன். வெரி குட். நீதிமன்றத்துல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு வெற்றிகரமா. தம்பி, சாதாரணமா சொல்றீங்களா? நியாயமா கோபாலகிருஷ்ணா? இல்லைங்க
சாமி, நீங்க பேசிருந்தா நீங்க சொன்னீங்க நெய் தேங்காய் கொடுங்க, கண்டிப்பா எல்லாம் வெற்றிகரமா முடியும். தம்பி இப்பவும் சொல்றேன், இப்போ ஒரு அம்மாவுக்கு சொன்ன மாதிரி சொல்றேன், ஜெயந்திக்கு நான் பண்ணக்கூடிய யாகமே ரொம்ப முக்கியமான ஹைலைட்டாக தான் பண்ண போறேன். சரிங்க சாமிஜி. அதுல பங்கு கொள்றது என்னென்ன நான் சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் பலனை கொடுக்கும் தம்பி. நீங்களும் வந்துருங்க. கண்டிப்பா சாமிஜி. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. என் மனைவி பேர் சுகன்யா, வயசு 26 சாமிஜி. சரி. அந்த முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் போனா ஒண்ணுமே இல்ல, நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் என்னங்க சாமிஜி? அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் தம்பி அவங்களுக்கு. சரிங்க சாமிஜி. அத முதல்ல எதனால அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அவங்களுக்கே தெரியாத மன அழுத்தம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, நம்பர் 1. சரிங்க சாமிஜி. நம்பர் 2, நைட்டு நல்லா தூங்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. சரியா தூக்கம் இல்ல சாமி. அது வந்து பிரச்சனை தம்பி. 3வது, படுக்கிற பெட் இருக்கு பாருங்க, ஆமாங்க சார். அது சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்க சாமிஜி. இது ஒன்றும் மேஜர் இஷ்யூ இல்லை, அது சரியா போயிடும். நீங்க ஜெயந்தி கூப்பிட்டு வாங்க. சரிங்க சாமிஜி. 2ஆம் தேதி அழைச்சிட்டு வாங்க தம்பி. சரிங்க சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறையோடு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா மனைவிக்கு நோய் இல்லாம நல்லா இருங்க. நன்றி சாமிஜி. ரைட்டுமா, ரைட்டுமா. ஹலோ ஐயா, இது நான் பொதுவாக ஜெயந்திக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டேன் ஐயா. இது வந்து சிறப்புயா. ஆமாம்மா, நான் போன ஜெயந்திக்கு வந்தபோது நினைச்சேன் அடுத்த ஜெயந்தி கண்டிப்பா வரணும். இப்பேற்பட்ட ஒரு கோலாகலமான விழா, ஆமாம் ஐயா, இவ்வளவு பக்தர்கள் மகிழ்கின்ற விழா மருந்து கொடுத்தல்ல ஐயா போன வாரம். எவ்வளோ பேர் குழந்தை நின்று இருக்கு ஐயா. அதெல்லாம் பெரிய மகிழ்ச்சி ஐயா. அந்த பயன் பல பேருக்கு கிடைக்கட்டுமேங்கிற நோக்கத்தோடு தான் ஒன்று ஒன்றும் செய்கிறோம். முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு நம்பிக்கையோடு யார் இருக்காங்களோ அது தவறவே தவறாது ஐயா. அதுதான் நான் உறுதியாக சொல்கிறது. அப்படியே அடுத்த கேள்வி கேட்டுடுங்க ஐயா. ஒரு சில குடும்பங்களில் கணவனுக்கோ மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வருவதும், ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் வருவதும் எதனால் ஏற்படுகிறது? அப்படி ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஒருத்தர் நம்ம கோபாலகிருஷ்ணன் மனைவி கேட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஐயா. இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு எப்படி காண முடியும்னு சொல்ல முடியாது ஐயா. ஆனால் பல காரணங்கள் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. இப்போ அவர் சொன்னார் மருத்துவம் டெஸ்ட் பண்ணோம், ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தூக்கம் இல்லையா? ஆமாம். இன்றைக்கி நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க. குறிப்பிட்டு பெண்களும் சரி ஆண்களும் சரி. அதில் ஒரு 10% பெண்கள் அதிகம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் தூங்க வராத பொழுது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. மருத்துவ பரிசோதனை போய் செய்யும்போது அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது, ஆனால் நோய்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இதனாலேயே பிரச்சனை வரும். கணவன் என்ன பண்ணுவார், என் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன், எல்லாம் நல்லா இருக்குதுன்றாங்க, நான் என்ன பண்ணட்டும், உனக்கு வலிக்குதுன்னு. அப்போ அவங்களுக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு நினச்சி கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தா அது நோய்தான்னு சொல்லுவேன் நான். அது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, மருத்துவ பரிசோதனை பண்ணிட்டோம் ஒன்றும் இல்லை, ஆனால் நோய் என் வலி எனக்கு தானே தெரியும், டாக்டர் சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்ட நோயா தெரியுது, உடல் சம்மந்தப்பட்ட இல்லாமல். அது மனம் சம்மந்தப்பட்டதில் 2 இருக்குயா. காரணத்தோடு மனம் சம்மந்தப்பட்டது, காரணம் இல்லாமல் மனம் சம்மந்தப்பட்டது, 2 இருக்குது. காரணத்தோட மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வலி இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த காரணத்தை களைத்து எடுக்க முடியுமான்னா அது கஷ்டம். காரணமே இல்லாமல் இருக்கு பாருங்க, இது திருத்தவே முடியாது. இவங்களுக்கு வந்து அந்த நோயை சரிப்படுத்த, அதுதான் சொன்னேன், இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு தெரியாது ஐயா. ஆனால் இருக்கு. இன்னைக்கு இந்த பிரச்சனை நீங்க சாதாரணமா கேள்வியா கேட்டுட்டாலும் கூட ஐயோ ரொம்ப பெரிய விஷயம் ஐயா. இதெல்லாம் போகட்டும். திடகாத்திரமான தைரியமான பெண்மணி, தைரியமான ஆண் கணவன் மனைவியா வாழ்வாங்க. 2 பேருமே பயப்படுறவங்க ஆள் இல்லை. நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, எனக்கு வெளியில இருந்தால் நல்லா இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள வந்தால் ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த வார்த்தை இருக்கா இல்லையா? இயல்பாகவே இருக்கும். அவங்களுக்கே தெரியுது, வெளியில இருந்தால் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் எலியும் பூனை மாதிரி சிடன்னு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சங்கடம், ஏதோ ஒன்று வந்துடுது. ஆனால் இது ஏன்னே புரிய மாட்டேங்குது. அப்போ வீட்டுக்கு வந்தால் பிரச்சனைன்னு நீங்களே சொல்கிறீங்கன்னா அப்போ வீட்டில் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதுலேயும் 2 தரப்பு இருக்குது. சில பேர் பெண்கள் எல்லாம் வீட்டில் எவனோ சூன்யம் வச்சுக்கிட்டான், நம்ம சொந்தக்காரன் வச்சுக்கிட்டான் பயப்படுறது அப்படின்னு போடுவாங்க.
கணவர் சொல்லுவார், நமக்கு யார் அதெல்லாம் செய்கிறவங்க, நான் போய் வேலையை பாரு, உங்களுக்கு என்ன தெரியும், வெளில போயிடுறீங்க, எனக்கு திடீர்னு இது தெரிஞ்சுது அது தெரிஞ்சுது, இதை பார்த்தேன் அத்தை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இப்படி சூன்யம்ங்கிறது மனசுக்குள்ளே புகுந்து விட்டால் அந்த நோய்க்கு தீர்வு இல்லை. அப்போ என்ன, அவன் தீர்வு இல்லாமல் எங்கேயோ ஒருத்தர் இதை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பார். அவ்வளோதான். ஒரு பக்தரை பார்த்தது. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா. எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. ஒரு நன்றி சொல்லணும் சாமிஜி. சொல்லுங்கம்மா. விக்ரம் மாயா வாங்கியிருந்தோம். சரி. திடீர்னு இடி விழுந்துச்சு. கண்ணு ஒண்ணு கருப்பாயிடுச்சு. அதுக்கு ஒரு நன்றி சாமி. வீடு காப்பாற்றப்பட்டது. ஆமா. எவ்வளோ பெரிய விஷயமா சொல்றீங்க. மாற்றி வச்சிட்டீங்களா? மாத்திட்டேன் சாமி. வெரி குட்மா, வெரி குட்மா. இன்னொரு விஷயம் சாமி. சொல்லுங்கம்மா. நாங்க ஆடு மாடெல்லாம் வளர்த்துனுக்குறோம். சரி. ரெண்டுமே தங்க மாட்டேங்குது சாமி. ஓ சரி சரிம்மா. அதுதான் என்னான்ட்டு கேட்கலான்னு. அம்மா, அந்த கழுநீர் தொட்டி வச்சிருப்பீங்கல்ல, சொல்லுங்க சாமி. அந்த தொட்டி அப்பப்போ வீரல் விட்டுட்டு கெட்டு போகுதா? தண்ணி காட்டுற மதுவா? நாங்க அன்னக்கூடையில தான் வைக்கிறோம் சாமி. அந்த அன்னக்கூடையில் தான் வைக்கிறீங்க, அந்த இது மாதிரி கட்டி வைக்கலையா? அது மாதிரி வைக்கல சாமி. சரி சரி. அப்போ அங்க ஏதாவது மேடை மாதிரி போட்டு மூட்டை எல்லாம் வைப்பீங்களா? இல்லையே சாமி. அதெல்லாம் வேற எப்படி வச்சிருக்கீங்க? நாங்க அப்படியே வச்சுட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருவோம். காமிக்கும் போது மட்டும் அப்படியே காமிப்போம். இப்ப என்ன பண்ணுங்க, அன்னக்கூடையில இருக்கிறத நான் சொல்ற மாதிரி ஒரு மண்பானை வச்சு அதை ஒரு தொட்டி மாதிரி கட்டுங்க. சரி சாமி. அங்கேயே தென்மேற்கு மூலையில ஒரு மோடை மாதிரி கட்டி பசுவுக்கு கொடுக்குற ஆகாரத்தெல்லாம் அது மேல வைங்க. சரி சாமி. மாடு தங்கும், ஆடு தங்கும். சரி சாமி. நல்லதுமா. சாமிகள் இது ரொம்ப எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு பொருத்தமான, ரொம்ப நடைமுறையான, பின்பற்றக்கூடிய எளிமையான பதிலை சொல்றீங்க. ஐயா, அது காரணம் இருக்கு ஐயா. ஆடு சனீஸ்வரன் அம்சருடையது, மாடு சுக்கிர அம்சருடையது. இது ரெண்டுமே ஒரு போட்டியான விஷயம் ஐயா. தென்மேற்கு சுக்கிரனை பலவீனமா வச்சுட்டு இருந்தாங்கன்னா மாடு நிற்காது. ஆமா ஐயா. ஆடு சனீஸ்வரன் சொன்னா இவங்க பாட்டு அன்னக்கூடையில வச்சுட்டு தூக்கி போடுவாங்க, காலில் தள்ளுவாங்க. இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது ஐயா. அப்ப அதுக்கு பர்மனண்டா மண் களையத்தில் மகிமை தண்ணில் நீரூற்றி, மண் களையத்தில் மகிமை தண்ணில் நீரூற்றி நிலையாய் மனமுத்து கோவுக்கு ஆகாரம் கொடுத்து நிற்க புண்ணியமே பெற்ற பிறவையால் முடியும் என்று சூளுரை. பின் மாடு அத சொல்றாரு, அந்த அக்கோ அருந்த அருந்த செல்வமும் அருந்துமடா. மந்தன் நிலையறைய வளர்மின் ஆடு கூடி நிலையாய் சிவனொத்த வாகனமாய் அவிவிருக்க சுத்தமில்லா கேடு ஆய் போகும் வளர்த்து கூடு கூட்ட அத்தனையும் பாழ்படுத்தும் என்று சூளுரை. சுத்தம் இல்லாம இருந்து நம்ம வளர்த்தோம்னா ஆட்டுக்கு இது இருக்குன்னு அர்த்தம் ஐயா. இது ஆடு மாடு வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிக மிக உபயோகமான நல்ல கருத்தை இப்போ நீங்கள் சொல்லுங்க. அதாவது ஒரு ஆடு வச்சுக்கிறாங்க, 2 ஆடு வச்சுருக்காங்க, ஒரு பசு வச்சுருக்காங்க, 2 பசு வச்சுருக்காங்கன்னு வேற. இவங்க ஆடுகளை வளர்க்குறாங்க, மாடுகளை வளர்க்குறாங்க. அதனால பிழைப்பு நடத்தணும். அப்போ அந்த பிழைப்புக்கான பக்தியும் பிழைப்புக்கான பொறுப்பும் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ் பசுக்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கு. அதை நம்ம காப்பாற்றியா. ஆசிரமத்தில் ரொம்ப நல்ல நல்ல பசுக்களை நான் பார்த்துருக்கேன். தமிழ் பசு மட்டும்தான். அதனால தான் அதை ஒரு நினைவாக சொன்னேன். அதனால அது அந்த பசுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் மாடு அப்படிங்கிற பொருள் இருக்கு ஐயா, அப்படி கிடையாது. பசு, ஆமா ஐயா, ஒரு பசு ஜீவனுக்கு ஆகாரம் கொடுக்கறது அது பல பேருக்கு கொடுக்கிற ஒரு இருக்கு. காரணம் என்னன்னா, நமக்கெல்லாம் ஒரு ஜீரணப்பை, பசுவுக்கு மட்டும் 4 ஜீரணப்பை. அதனால தான் பால் கொடுக்குது. அந்த பால் சுரக்கிற நிலை 4 பையிலையும் 4 விதமான ரகசியம் இருக்கு. அதனால ஏதோ ஒருத்தர் ஒரு கருத்தா பேசுறது வேற. வளர்க்குறத, நாய் வளர்க்குறதுக்கு ஒரு பொருள் உண்டு, பசு வளர்க்குறதுக்கு ஒரு பொருள் உண்டு, ஆடு வளர்க்குறதுக்கு ஒரு பொருள் உண்டு. எதை வளர்த்தாலும் அது அந்த கிரகத்தினுடைய பிரதிபலிப்பு அந்த வீட்டில் நிச்சயமாக இருக்கும்.
சுக்கிரன் எங்கே பலவீனமாக இருக்கோ அந்த வீட்டில் நாய் என்னதான் வளர்த்தாலும் நிற்காது, செத்து போயிடும். அந்த வீட்டில் இருக்கிற திருமணமான பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காது. நான் சொல்வது 100க்கு 70 விழுக்காடு. 30 விழுக்காடு மாறி இருக்கலாம், எனக்கு இல்லையே இவர் இப்படி சொல்கிறாரு, அது வேற. நம்ம பொதுவான கருத்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் இருக்கு ஐயா. அதுக்காக சொல்கிற ஒரு பக்தர். அப்புறம் இன்னைக்கு காலையிலே நான் பார்க்குறேன் சுவாமிகள், அழைப்பாளர்கள் பலரும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நன்றி சொல்லும் பக்தரோட எண்ணிக்கை இன்னைக்கு அதிகம் ஐயா. விக்ரமாயா பாருங்க, உண்மையிலேயே நான் அதில் ரொம்ப மகிழ்வடைகிறேன். ஒரு ஏன்னா அது வந்து காப்பாற்றிருக்கு பாருங்க, மின்னல் தாக்கி அதோட கண்ணு போயிருக்கு, ஆனால் வீடு காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த வீடில் போயிருந்தா எப்படி வேணாலும் இருக்கலாமே ஐயா. இது நீங்களே கேள்விப்பட்டீங்க, ஒரு முறை எங்கள் வீட்டில் பிரச்சனையாச்சு, அது கழண்டு உண்டு, எவ்வளோ பிரச்சனையாச்சுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஐயா. எத்தனை விதமான ஒவ்வொரு அறிகுறி காமிக்க அட்சய பாத்திரம் எடுத்துட்டு என்ன பாவம் சாமி, என்னைக்கு அது அட்சய பாத்திரம் வந்ததோ, நாங்கள் பசி இல்லாத சாப்பிட்றோம் சாமி, 3 வேளையும் நல்லா சாப்பிட்றோம், அந்த அளவுக்கு இருக்குது. எவ்வளோ பேர் ஐயா ஒவ்வொரு விஷயம். அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபோன் பண்ணி உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், இதை வச்சு வழிபடுங்கன்னு ஃபோன்லேயே சொல்லிவிடுவாங்க அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம் ஐயா. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஐயா. ஒரு பக்தர் பார்த்து வந்துடுவீங்க. ஹலோ வணக்கம்மா. என் பேர் மதன்குமார் சாமிஜி, நான் விழுப்புரத்துல பேசுறேன். சொல்லுங்க மதன்குமார், என்ன வயசாச்சு, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் சாமிஜி. என்ன வயசாச்சுமா? 41 வயசு. சொல்லுங்க மதன்குமார். ரொம்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான சாமி. என்னம்மா கஷ்டம்? மனைவில்ல தொழில் சாமி. புரியலம்மா. முறையான தொழில், எந்த தொழிலுக்கு போனாலும் எனக்கு அந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியல. சரி. மனைவி கூட ஒற்றுமையை செய்யல, பிரிஞ்சுதான் இருப்பேன். சரி. வாழ்க்கை வந்து ஒரு ஒத்தையிலே வாழ்ற மாதிரி. ஓ தம்பி, நீங்க மகமா பூரமா? மகம் சார். மகமா? மகம். சரி. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது போலீஸ் கேஸ் வந்ததா? வந்து சாமிஜி. என்ன பிரச்சனைமா அது? அது ஒரு மனைவி ரூபத்துல சாமிஜி. அது மூலியமா தான் வந்துச்சு. ஆமாங்க சாமிஜி. சரி. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா போகல. என்ன நான் அதுக்காக பெருசு சின்னதே கிடையாது. போலீஸ் பிரச்சனை வந்ததா இல்லையா? நம்பர் 1. நம்பர் 2, 33வது வயசுல சரியா பெரிய நஷ்டம் ஏற்பட்டதா? ஏற்பட்டு சாமிஜி. அது என்ன நஷ்டம்? நஷ்டம் சரி விட்டுருவோம். நஷ்டம் ஏற்பட்டுச்சு. 37வது வயசுல அடிபட்டுச்சா? ஆக்சிடென்ட் ஆச்சு சாமிஜி. அதான் என்ன அடிபட்டுச்சு? கால் ஆக்சிடென்ட் சாமிஜி. ரைட் தம்பி, இது 3மே மேஜர் இஷ்யூ தம்பி. சரி சார். உங்க லைஃப் லாங்கே இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி விதி. ஆமா, நீங்க வந்து சும்மா நான் இப்ப இங்க பரிகாரம் சொல்லிடுறேன் அது சரியா போயிடுங்கிறதெல்லாம் என்னால சொல்ல முடியாது இதை பொறுத்த வரைக்கும். அதனால தான் வயது வாரியா பிரிச்சு சொன்னேன் உங்களுக்கு. ஆனா தீர்வு இருக்கு, கண்டிப்பா தீர்வு இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அருவும் ஆதவனும் ஆட்டம் நிலையாய் அறியா கூட்டம் கொண்ட குடும்பம் அடாதுன்ட்டார். அப்பா இருக்காரு, அப்பா வழியிலிருந்தே இது பிரச்சனை. இது அவருக்கும் சரி இருந்திருக்காது. ஆமா, சரி இருந்திருக்காது. அது அங்கிருந்தே தொடருது. இது அருவின் ஆட்டம் போட்டு ஏம்பா நாங்க நல்லதை தானே செஞ்சோம், எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு ஏன் இந்த பிரச்சனைங்கிற கேள்வி உங்க வாயிலிருந்து வந்தே ஆகும். ஆமா, அதுல ஒன்றும் மாற்றிய கருத்தே கிடையாது. ஆனா அதை சரி பண்ணிக்கலாம். நம்பர் 1, இப்ப 2ஆம் தேதி ஜெயந்திக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அதுல முதல்ல பங்கு கொடுங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் அது ஒரு ஏதுவா வச்சிருக்கேன் நான். நம்பர் 1 அது வந்துட்டு கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிட்டு என்னை வந்து பார்த்துருங்க தம்பி, இதுக்கு தீர்வு உண்டு, 100% சரி பண்ணிடலாம். அதே மாதிரி பேரை மாற்ற வேண்டி இருக்கும் தம்பி, இப்ப வேண்டாம், நான் பார்த்துட்டு மாத்தி கொடுக்குறேன். அதாம்மா அதாம்மா, நல்லதும்மா. நல்லது தம்பி. வாங்க தம்பி, வாங்க 2ஆம் தேதி வாங்க தம்பி. ரொம்ப வியப்பு என்னன்னா 31வது வயசுல போலீஸ் கேஸ், 33 33ல அடுத்து விபத்து நடந்தது. ஆமா நடந்தது, எதை கேட்டாலும் இல்லை அது ஏற்கனவே வந்து அவ்வளோ தெளிவாக நீங்கள் அதை சொல்கிறீங்க. ஆமாம் ஐயா, அது ஆறாயிரம் தானே ஐயா. இந்த 1 மணி நேரம் நான் இல்லை, அவ்வளோதான் ஐயா. அது மாதிரி தான். இன்னொரு பக்தர். ஹலோ 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 ஹலோ
அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து சார். காஞ்சிபுரம் மாவட்டமா? சரி. வணக்கம் சாமி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எனக்காண்டி தான் சாமி கேட்க போறேன். என்ன பேர், என்ன வயதுமா? ஷாலினி, வயது வந்து 42. சொல்லுங்கம்மா ஷாலினி அம்மா, சொல்லுங்க. என்னோட கூட பிறந்த தம்பிக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிட்டு சார் அவங்களுக்கு. சரி. அந்த பொண்ணு போகும்போது எல்லாருக்கும் சாபம் விட்டுட்டு போயிட்டு, சரி, தங்கச்சியோட குழந்தை பிறந்து ஒரு 7 மாசத்துல இறந்து போயிட்டு, சரி, ஒரு அக்காவோட பொண்ணுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. சரி. இன்னொரு அக்காவோட மூத்த பையன் போன வாரம் தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் குடும்பத்துல ஒண்ணு போன நடக்கிறது பயமா இருக்கு. ஓ, இதுல பெண்களுக்கு யாராவது 2 கல்யாணம் நடந்தது இருக்கா? பெண்களுக்கு யாருக்குமே 2 கல்யாணம் நடக்கல சார். சரி சரி சரிம்மா. நாங்க கூட பிறந்தவங்க 5 பேரு, ஒரு தம்பி. 5 பேரா? 5 பெண்கள், ஒரு தம்பி. சரி, இதுல காதல் கல்யாணம் யாராவது இருக்கா? யாருமே காதல் கல்யாணம் இல்ல சார், எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ். எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ். இதுல லேட்டா மேரேஜ் ஆனது என்னம்மா? சொல்லுங்க சார். இதுல லேட்டா மேரேஜ் ஆனது யாருன்னா இருக்காங்களா? விவாகரத்து தம்பிக்கு மட்டும்தான் சார், மற்ற அக்காலாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். இல்ல இல்லம்மா, 30 வயது கடந்து யாருக்காவது மேரேஜ் ஆனது இருக்கான்னு கேட்குறேன். இல்ல சார், எல்லாரும் 30க்குள்ளதான் சார். உனக்கு எப்பமா ஆச்சு? எனக்கு 27. சரி சரி. தங்கைக்கு? தங்கச்சிக்கெல்லாம் 26 இது மாதிரி ஆயிடுச்சு சார். சரி. எல்லாருக்கும் தலைவலி இருக்காமா? இருக்காங்க சார். எல்லாருக்கும் தலைவலி இருக்கு. தலைவலியா? தலைவலி பிரச்சனை இருக்கு. சரி சரி சரி. அப்பா அம்மா இருக்காங்களாம்மா? இருக்காங்க ஐயா. யாரோட இருக்காங்க? தம்பியோட இருக்காங்க. தம்பியோட தான் இருக்காங்க. அவர் நல்லா பாத்துக்கிறாரா? அவங்க கொஞ்சம் இந்த விவாகரத்து ஆனதுல இருந்து கொஞ்சம் குடி ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாருமே அம்மா அப்பாவை பாத்துக்கிறீங்களா? நாங்க அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கிறோம். இப்ப தம்பியோட தான் அவங்க இருக்கிறாங்க. முதல்ல அவங்கள பாத்துங்க, இந்த பிரச்சனை சரியாயிடும். நல்லதும்மா. சரி. நல்லது. சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்தல. சொல்லுங்க, எதை வந்து சொல்ல வந்தது சொல்லுங்க. ஒரே தீர்வு. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர்.
வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன்பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சமூகம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ சாமிஜி, வணக்கங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எனக்கு தாங்க. என்ன வயசு, என்ன பேரு கண்ணா? எனக்கு 33ங்க. 33. என்ன பேருமா? தொலைக்காட்சி பார்க்க வேண்டாமா அம்மா? தொலைக்காட்சியோட சத்தத்தை குறைச்சு வைங்க. தொலைக்காட்சி சத்தத்தை குறைச்சு வைங்க. சொல்லுடா கண்ணு. தீபா, சொல்லுங்க. டிவி பார்த்தீங்கன்னா போனு கட் ஆயிரும். சரிங்க சரிங்க, சொல்லுங்க. சொல்லுடா கண்ணு. எனக்கு குழந்தை இல்லைங்க, 6 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு தாங்க போன் பண்ணேன். என்ன ஆச்சு? பாப்பா பேர் என்ன? என் பேர் தான் தீபாங்க. என்னம்மா? குழந்தை இல்லை. தீபாங்க. சரி, கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சா? ஆமாங்க. குழந்தை இல்ல? ஆமாங்க. ஏம்மா நெய்லாம் சொன்ன வந்து வாங்கலையா? நெய் சொல்றதுக்கு அப்ப எங்க பெரிய மாமனார் இறந்துட்டாருங்க, அதனால வர முடியலைங்க. அப்படியா? ஆமாங்க. எப்ப வரலான்னு சொல்லுங்க. உங்க கணவருக்கு பக்தி எப்பமா இருக்கு? கணவருக்கு பக்தி எப்படி இருக்கு? பக்தியெல்லாம் நல்லா இருக்குங்க. நாங்க வந்து நேர்ல வந்து பார்த்து ஜாதகம் பார்த்து இது பண்ணிட்டு வந்தா. அப்புறம் நீங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணிட்டு வாங்கம்மா, உங்களுக்கு ஒரு மருந்து தரேன்னு சொன்னீங்க. சரி, முடிச்சிட்டீங்களா? பரிகாரம் முடிச்சுட்டா திருப்பதி போகணுங்க 2 பௌர்ணமிக்கு. அது மட்டும் எவ்வளவு நாள் இருக்கும்மா நீ வந்து பார்த்து? நான் இப்ப வந்து 6 மாசம் ஆச்சுங்க. சரி, முடிச்சிட்டு வந்துரு. நம்பர் 1. சரிங்க. அவருக்கு பக்தி இருக்குன்னா இந்த 2ஆம் தேதி யாகம் நடத்துறோம்ல? 2ஆம் தேதி? ஆமா, 2ஆம் தேதி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு யாகம் நடக்குதுமா. சரிங்க. அது மிகப்பெரிய வித்தியாசமான வேள்வி. அது சரிங்க. 2 பேருமா வாங்கம்மா. சரி சரிங்க. அதுல பங்கு கொள்ளுங்க. அதுவே உங்களுக்கு முக்காவாசி நின்னுடும். அப்படிங்களா? ஆமா. சரிங்க சரிங்க. ஆமா, சரியா? நீங்க போன வருஷம் மருந்து கொடுத்தீங்க உங்க பிறந்த நாள் அன்னைக்கு. அது இந்த வருஷம் உண்டுங்களா? உண்டுமா. இந்த வருஷம் மருந்து இல்லம்மா, வேற. அதுக்கு பதில் தான் இது மாதிரி பண்றேன். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று பண்ணிட்டு இருப்பேம்மா நானு. ஓகே ஓகேங்க. உங்களை பார்க்கணும்னு தாங்க கேட்டோம். வாங்க வாங்க வாங்க, நீங்க வாங்க அன்னைக்கு பார்க்கலாம். வாங்க. 2ஆம் தேதி வராங்க. வாடாக்கன். நல்லதும்மா. ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அம்பத்தூர்ல இருந்து பேசுறோம். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. என்ன பேரு, என்ன வயது? ரவி, துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். ரவியா? ரவி துலா ராசியா? என்ன வயசுங்க? 51. எவ்வளவு கடனுங்க? கடன் ஜாஸ்திங்க சார். ஏங்க? பிரச்சனையே தான், வேற ஒண்ணும் இல்ல. தொழில் சரியாம இல்ல. அதுதான். இல்ல, எந்த தொழில் செஞ்சாலும் நல்லா இருக்காது. ஆமா ஆமா. எந்த தொழில் செய்தாலும் நல்லா இருக்காது. எவ்வளோ பணம் வந்தாலும் பற்றாக்குறை. கடன்ல இருந்து வெளியில வர முடியாது. அசிங்க அவமானத்துக்குள்ள உள்ள போய் மாட்டணும். வேதனை பட்டே தீரணும். இது 5 நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு 3 வருஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. மறைந்து வாழக்கூடிய நிலை கண்டிப்பா ஏற்படும். இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? சரி, முதல்ல ரவிங்கிற பேர் வேண்டாம், அதை முதல்ல மாத்துங்க. அது போக பங்காளி சண்டைகள் வந்து ஏதாவது பிரச்சனையாச்சா? இன்னும் கேஸ் இருக்காது. சரி சரி சரி. சொத்து கிடையாம வெறும் அடிதடியில் பிரச்சனையாது? அப்படிலாம் இல்ல, கேஸ் தான் போட்டிருக்காங்க. அத்தைங்க போட்டிருக்காங்க. இல்ல, எதனால கேஸ்? அதாவது பாகம் தரணும்னு சொல்லிட்டு. என்னமா? அவங்களுக்கு சரி சமமா பாகம் தரணும்னு கேஸ் போட்டு. சரி, இது முதல்ல பேரை மாத்துவோம். நான் அம்பத்தூர்ன்றதுனால ஒரு 3 பஞ்சமிக்கு பூசணி தீபம் நம்ம ஆசிரமத்தில் அனுக்கிரக வாராகிக்கு போடுறது வழக்கம். அதை தந்து ஃபோனில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க.
சரிங்க சாமி. என்ன துலா ராசி சித்திரையா என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம். ரூபானந்தன் பேர் மாத்தீங்க. ரூபா ஆனந்தன். ரூபா ஆனந்தன். ரூபானந்தன் மொத்தமா சொன்ன ரூபானந்தன். ஆமா, அது இதை முதல்ல பேரை மாற்றி 48 முறை 48 நாள் எழுதிட்டு இந்த 48 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஒன்று 3 பஞ்சமிக்கு அனுகிரக வாராக்கி பூசணிக்காய் தீபம் போடணும். கேஸுக்காக ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்தில் நம்ம கோயிலே ஷடாட்சர சண்முகருக்கு 9 நெய் தீபம், சிவப்பு நிற திரி திரிச்சு அதை இளநீரில் ஊற வச்சு காய வச்சு அந்த திரி போட்டு தீபம் போடணும். அது 3 செவ்வாய்க்கிழமை 3 மிருகசீரிட நட்சத்திரம். ஒரு மிருகசீரிட நட்சத்திரம் போட்டாலே அதுக்கான பலன் தெரியும். இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக செய்யுங்க. பிரச்சனையும் முடியும், தொழிலும் அமையும், கடனும் குறையும், வருமானமும் பெருகும். நல்லது, நல்லதுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர் மாவட்டம் அவனாசி தாலுக்கா குறும்பாளையத்துல பேசுறேங்க. சரி, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காகத்தான் கேட்குறேங்க. என்ன பேர், என்ன வயதுங்க? மாரப்பனுங்க. நாகரத்னம். மாரப்பன். மாரத்தன். ஆமா. சரி சரி. என்ன வயசாச்சுங்க? 73 வயசாச்சுங்க. எவ்வளோமா? 73. 73. ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. சின்ன குரலா இருக்கு. கொஞ்சம் கடன் பிரச்சனைங்க. பூமி விற்கிறதுக்கு பார்க்குறேங்க, விற்க ஆள் வராங்க, பிடிக்க மாட்டேங்குது. சொத்து விற்கணுங்கிறது பார்க்குறீங்க, அது விற்காம போகுது. ஆமாங்க. சரி 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 சரி. எவ்வளோ நாளாக இது மாதிரி விற்கணும்னு பார்க்குறீங்க மாரத்தன் ஐயா? கிட்டத்தட்ட 1 வருஷம் பார்க்குறேங்க. சரி. கடன் எதனால் வந்துச்சிங்க? பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. தோட்டத்துக்கு கொஞ்சம் போர் போட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு, கடன் ஆச்சுங்க. தண்ணி வரலையா? வந்துச்சுங்க. அதில் விவசாயம் நல்லா இருக்கு இல்லையா? விவசாயம் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும், லாபம் பார்த்த மாட்டேங்குதுங்க. ஓ சரி. எப்பயாவது பசு வளர்த்து இறந்துருக்கா? இறந்துருக்குதுங்க. எவ்வளோ நாள் இருக்கும் அது? இருக்குங்க, ஒரு 10-12 வருஷம் இருக்குங்க. சரி. இந்த 12 வருஷமா எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்ம சிரமத்தில் இருக்குங்க. 2-3 சந்தேகம் எனக்கு தோணுது. சரிங்க. வீட்டில் யாராவது உங்கள் முன்னோர்கள் அத்தை சாருங்க யாராவது தற்கொலை செய்துக்கிட்டதோ துர்மரணம் அடைஞ்சதோ இருக்கா? ஆமாங்க, என்னுடைய முதல் மனைவியே அந்த மாதிரி ஆனதுங்க. இல்லை, மனைவிக்கு அந்த மாதிரி ஆச்சா? ஆமாங்க ஐயா, நீங்கள் கொஞ்சம் வந்து பார்க்கறது நல்லது ஐயா. சரிங்க. ஏன்னா இது மனைப்பால், கிரகம் பார், சுருத்தி தோஷம், மாறிவடு தோஷம்னு இந்த 4 பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. சரிங்க. இதை நாம் சரியாக இன்னும் தீர்வு எடுத்தா தான் உங்களுக்கு பர்மனெண்ட். ஏன்னா 73 வயசு. ஆமாங்க. இந்த வயசுக்கு மேலே நம்ம ஒன்றும் உழைக்கக்கூடிய மனம் இருந்தாலும் அதுக்கு தேவையில்லாமல் சில சங்கடங்கள் இருக்கும். ஆமாங்க. நீங்கள் வந்து பார்த்துருங்க ஐயா. சரிங்க. நல்லதுங்க. நல்லதை 2 விஷயம் சொல்லுங்க ஐயா. கேட்ட கேள்வி அத்தனை ஐயா, பசு இறந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். சுக்கிரன் ஆதிக்கம்னு அந்த வீட்டில் யாரோ ஒருவர் தற்கொலை. இது ரெண்டுமே முதல் மனைவியே. இது ரெண்டுமே லிங்க் இருக்கு ஐயா. அதை நாம் டைரக்டாக கேட்டுட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க யாருன்னா இருக்கா அப்படிங்கிறத நாம் கேட்குறோம். அது 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 அந்த ஒரு பிடி அது தெரியும் போது நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அவருக்கு வந்து நம்ம சொல்கிறோம், எப்பா உனக்கு பிரச்சனை சொத்து பங்காளி பிரச்சனை இருக்கா? ஆமாம், அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஐயா. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயா. அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் இப்போது இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ஐயா, எல்லாருக்கும் வாழ்த்துகளும் ஆசைகளும் மகிழ்வோடு இருக்கணும்னு செய்தாலும் கூட இந்த இயற்கையால் வரக்கூடிய பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கு ஐயா. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த இயற்கை சார்ந்த விஷயத்தில் தாக்கம்தான் செய்து வரணும்னு இல்லையா. அது நுண்கிருமிகளாக வரலாம், வைரஸாக வரலாம், எப்படி வேணாலும் இயற்கையிலால் நாம் பாதிப்புகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கு ஐயா. அப்படி அந்த இயற்கையினால் ஏற்படக்கூடிய தாக்கம்
எந்த மக்களையும் பாதிக்காமல் இருக்க பிரார்த்தனை செய்கிறது. அதுவும் அந்த 2ஆம் தேதி பண்ண போகிறோம் ஐயா. அதனால் வருகின்ற இந்த நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு அனைவரும் எந்த குறையும் இல்லாமல், எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அந்த இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆசி செய்து மகிழ்கின்றேன். நல்லா இருங்க ஐயா. நீங்கள் ஐயா? உலகெங்கும் வாழுகின்ற மணிமேகலை பிரசுர வாசகர்கள், நண்பர்கள், எழுத்தாளர்கள் அனைவருக்கும் சகோதரர் லேனா தமிழ்வாணன் சார்பிலும் என் சார்பிலும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். அருமை ஐயா, அருமை ஐயா. அதுக்குள்ளே ஒரு பக்தர் வந்துட்டாங்க ஐயா. ஹலோ. அல்ல, அப்போ இந்த புருஷன் பொண்டாட்டி, 2வது சூன்யம், 3வது விஷயம் பாருங்கள், ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லாமல் அதை வெளியிலையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே சுமையாக வச்சுக்கிறது. ஆனால் வெளில சொல்ல மாட்டாங்க. வெளியில் சொல்ல முடியாத உள்ளுக்குள்ளேயே புழுங்கி அதையே நோயாக மாற்றுவாங்க. அந்த புழுக்கம் எந்த டெஸ்ட்டும் இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ அந்த புழுக்கத்தில் மருத்துவ பரிசோதனை இல்லைன்ன பொழுது அவங்களுக்கு நோய் வந்துடும். ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த தான் பிரச்சனைன்னு அவங்களுக்கே சொல்ல முடியாது சில பேருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும். இது ஒரு விதம் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே இன்றைக்கி சொல்கிறது, வீடு சரியில்லை, வீட்டுக்கு வந்தால் தான் பிரச்சனைன்னு சொல்லும் போது வாஸ்து பிரச்சனை இருக்கிறது, திருஷ்டி பிரச்சனை இருக்கிறது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர ஐயா. அதுக்குள்ளே பண்ணிட்டாங்க. ஹலோ. ஹலோ சாமி, வணக்கம் சாமி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக தாங்க சாமி. என்ன பேர், என்ன வயதுடா கண்ணு? வயசு 29. சரி. பேர் வெமிதாங்க சாமி. வெண்ணிலா? வெமிதாங்க சாமி. என்னம்மா? வெமிதாங்க. வெமிலா? வெமிதா. வெண்ணிலா? வெமிதா. வெமிதா? ஆமாங்க சாமி. ஐயோ எனக்கு புரியல, சொல்லுடா கண்ணு. சாமி எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுங்க சாமி. சரி. குழந்தை இல்லைங்க. இப்போதான் ஒரு பாப்பாக்கு சொன்னல, ஜெயந்திக்கு. ஆமாங்க சாமி. 2ஆம் தேதி. ஆனால் கணவன் மனைவியாக வர்றது நல்லது. சரிங்க சாமி. ஏன்னா அந்த வேள்வி ஒரு தாந்திரிக முறையில் பண்ணுறதுனால அது கணவன் மனைவியாக இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். சரிங்க சாமி. சரியா? சரிங்க சாமி. நல்லதுராக்கண்ணு, நல்லதுராக்கண்ணு, நல்லதுராக்கண்ணு. ஐயா, அமாவாசை 30/12/2024 24லேயே இருக்கிறோம் நம்ம. வாங்க, அன்னைக்கு 3 மணிக்கு, அடுத்து 31 மயூர வாகன சேவை, 2ஆம் தேதி ஜெயந்தி வேள்வி திருவிழா, 4ஆம் தேதி பஞ்சமி, 5ஆம் தேதி YMCA புத்தக வெளியீட்டு விழா. இதை அப்படியே நினைவில் வச்சுக்கோங்க. வட்டம் போட்டுன்னு இருக்காங்க ஐயா, வேற ஒன்றும் இல்லை, டக்குன்னு போட்டுருவாரு. அதனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிட்டேன். இந்த வெற்றிலை யாகம் சாதாரண விஷயம் இல்லையா. ஓம் ஜும் சஹா மந்திர ரூபம் தேவத்தா அசத்தியாய மந்திர ரூபம் சத்திய தோமா மந்திர ரூபனே கருவாகத்தியாய மந்திர தேவன் போதையா. அப்போ ஒரு அறிவும் பொருளும் ஒரு இடத்துல சேர்றது ரொம்ப கடினம். இந்த அறிவும் பொருளும் சேரக்கூடிய தன்மை அந்த வெற்றிலை யாகத்துக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம். ஏன்னா வட்டம் போடுறதுனால நம்ம திருப்பி இதை கேள்வி எடுத்து அதுக்கு நம்ம பதில் சொன்னால் நிறைவு பண்ண முடியாது. போட்டார் ஐயா. இந்த கேள்விக்கான பதில் அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஐயா. மீண்டும் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் ஆசிகளும் என்றென்று முறித்து வளமும் நலமும் மகிழ்வும் பெற்று ஒவ்வொருவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். வணக்கம்.